இனி யாரும் என்னை தேடி வரவோ யாரும் எனக்கு அதுக்கப்புறம் எந்த சப்போர்ட்டும் இல்லை. இப்படிதான் நிக்கிறேன். நேற்று வரைக்கும் வீட்டில் வந்து பேசினாங்க, இன்னைக்கு யாருமே இல்லை. ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல் மாச்சேரி கிட்ட வந்திருக்கேன். இனி யாரும் என்னை தேடி வரவோ யாரும் எனக்கு அதுக்கப்புறம் எந்த சப்போர்ட்டும் இல்லை. இப்படிதான் நிக்கிறேன். நேற்று வரைக்கும் வீட்டில் வந்து பேசினாங்க, இன்னைக்கு யாருமே இல்லை. என்ன எதிர்பார்க்குறீங்க? அவளுக்கு சொன்ன எந்த கோரிக்கையுமே அவங்க என்ன தரல. நான் எதுவுமே நேற்று வந்தாரு, நான் ஒரு ஒப்பீனியன் சொன்னேன். அந்த ஒப்பீனியனுக்கு அவங்க டைம் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். நேற்று நடந்த பேச்சுவார்த்தை என்ன? அமைச்சர்கள் என்ன நேற்று பேசினாங்க? பேச்சுவார்த்தையில நான் இதெல்லாம் செய்கிறேன், நீங்க பாடியை நல்லடக்கம் பண்ணுங்கன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் கொடுங்க சார், நான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் டாக்டர்ஸை கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்றேனே. ஒப்பீனியன் கிளியர் ஆனோன்னா நான் கலெக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணி ஒப்பீனியன் கிளியர், நான் பாடி வாங்க வரேன் வீட்டுல இருந்தே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். இங்க வந்துட்டும் நான் வந்தேன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க சலனம் வாங்குறது ஒப்புக்கொண்டீங்க. இனிமேல் அவங்க வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? வந்தா அக்செப்ட் பண்ணுவேன்னா கோரிக்கையை நிறைவேற்றி தான் நாங்கள் நிறைவேற்றினா அக்செப்ட் பண்ணுவோம். ஆட்சியர் என்ன சொன்னாங்க உங்கள்ட்ட? ஆட்சியராக நீங்க போய் வாங்குங்கம்மா, நீங்க நல்லடக்கம் பண்ணுங்க. மினிஸ்டர் நேற்று வந்தப்போ நீங்க இது பண்ணல, மினிஸ்டர்ஸ் இல்லாம நான் எதுவும் பண்ண முடியாதுட்டாங்க. புதைக்க தான் போறோம். இல்ல நீங்க வந்து ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்து ஒரு சந்தேகம் சொன்னீங்க, பிரேத பரிசோதனை அறிக்கை, அதை நீங்க வந்து தனியார்ட்ட கொடுத்திருக்கீங்க. அதுல இருந்து என்ன தகவல் சொல்றாங்க? எனக்கு அது அவங்க சாட்டிஸ்பேக்ஷனான தகவல் தான் தந்திருக்காங்க. நான் இப்ப அதை பத்தி சொல்ல விரும்பல. சரி, ஓகே.